பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆம் தேவ பிள்ளையே, இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, நூற்றுக்கு அதிபதி என்கிறவன் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அவன் கேட்டுக்கொண்டதான ஒரு காரியம், என்னுடைய வேலைக்காரன் அவன் பலவீனப்பட்டிருக்கிறான், சுகவீனத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்று அநேகர் நாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம், தேவனை நோக்கி நாம் கெஞ்சுகிறோம், தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுகிறதில்லை, காரியங்கள் வாய்ப்பதில்லை, பல தடைகள், கால தாமதங்கள், பல சூழ்நிலைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்று உங்களுடைய விசுவாசம் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவன் மீது இருக்கிறதான பற்றுதல், தேவன் எனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களுக்காக அவர் எப்படியாய் கிரியை செய்கிறார் என்கிறதான அந்த இருதயம் உங்களிடத்தில் எப்படியாய் அது காணப்படுகிறது என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் அநேகர் செய்கிற காரியங்கள் வழக்கத்தின்படி ஜெபம், வழக்கத்தின்படி வேத வாசிப்பு, வழக்கத்தின்படி தேவனை தேடுதல், வழக்கத்தின்படி ஆராதனை, வழக்கத்தின்படி ஆலயம் செல்லுதல், இது எல்லாமே வழக்கத்தின்படி மாறிவிட்டது. இன்று உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தின்படி அது மாறக்கடவது, விசுவாசத்தின்படி அது உங்களுக்கு ஆக கடவது. அப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஆம் தேவ பிள்ளையே, இன்று நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு கூட வருவீர்களானால், அந்த விசுவாசம் உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. அந்த வார்த்தை அதோடு கூட முடியவில்லை. அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் நீ போகலாம் என்று சொன்ன அந்த நாளிகையில்தானே ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சுஸ்தப்படுத்தினார், சுகப்படுத்தினார். ஆம் தேவ பிள்ளையே, இன்று உங்கள் விசுவாசம் கர்த்தருக்குள்ளே உறுதியாயிருக்குமானால், தேவனாகிய கர்த்தர் அந்நாளிகையில்தானே, அந்த நேரத்தில் தானே, தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நோக்கி பார்க்கிறீர்களோ, அந்த நேரத்திலே உங்களுக்கு வேண்டிய விடுதலையை அவர் தந்து நடத்த, வேண்டிய அற்புதத்தை செய்ய, அடையாளங்களை காண்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லப்பட்டது போல, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் அளவின்படி அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. God bless you. God bless you. God bless you.